அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.8ல் இருக்கிற கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே 7th சாப்டரில் எக்ஸசைஸ் 7.7 வரைக்கும் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர்ஸ் போட்டிருந்தோம். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே கொடுக்குறோம், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன், இதுக்கு முன்னாடி 7.7 வரைக்கும் நம்ம இன்டெஃபினட் இன்டெக்ரல் பார்த்துருந்தோம். அதாவது இங்கே பவர், இந்த இன்டெக்ரலில் இந்த மாதிரி நம்பர்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது நம்ம ப்ளஸ் சி அப்படின்னு எழுதியிருப்போம். ஸோ எப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணாலும் ஆன்சர் கூட இந்த ப்ளஸ் சி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் டெஃபினட் இன்டெகிரலில், இந்த டெஃபினட் இன்டெகிரலில் அந்த ப்ளஸ் சி வரக்கூடாது. சரிங்களா? ஓகே, இதை நார்மலாக இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும், கீழே இருக்கிற நம்பரை செகண்ட் அப்ளை பண்ணணும். ஸோ மேலே இருக்கிற நம்பரை அப்பர் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம், கீழே இருக்கிற இந்த நம்பரை லோயர் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் -1 to 1 x + 1, எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் x²/2 ப்ளஸ் 1ஐ இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ். இங்கே லோயர் லிமிட் வந்து -1, அப்பர் லிமிட் வந்து +1. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அப்பர் லிமிட்டை எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணணும். இதை என்ன சொன்னோம்? அப்பர் லிமிட், இது லோயர் லிமிட். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிக்கிறேன். 1, எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணால் 1² / 2 + 1. அடுத்து இந்த லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்ம மைனஸ் சைன் போடணும். ஓகேங்களா? இப்போ இந்த -1 அப்ளை பண்ணுறேன். -1² + 1 ஆகும், அதனால் +1/2 அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே எக்ஸுக்கு பதிலாக -1 அப்ளை பண்ணால் -1 தான். சரிங்களா? இப்போ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1/2 + 1 -1/2 + 1. ஸோ இந்த -1/2 + 1/2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஆன்சர் வந்து 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் 7.7 வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஃபார்முலாஸையும், எல்லா மெத்தடையும் இங்கே யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராப்பர்ட்டி வரும்போது அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லிமிட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அதுதான் இப்போ நம்ம புதுசாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து கொஷின் நம்பர் 2. இது பார்த்தோன்னே தெரியும். 1/xஐ இன்டெகிரேட் பண்ணால் log x. ஸோ லிமிட் வந்து 2 to 3. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுற log 3 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுற log 2. ஸோ லாகில் a log b மைனஸ் log a ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா log b/aன்னு எழுதலாமா? ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். ஸோ ஃபார்முலா வேணும்னா இது வச்சுக்கோங்க. log b மைனஸ் log a which is equal to log b/a. ஓகே, அடுத்து செகண்ட் ஆன்சர் log 3/2. கரெக்டாக? ஓகே. அடுத்து தேர்ட் ஒன், இதை இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். 4x³ 4 அப்படியே இருக்கட்டும். x³ இன்டெகிரேட் பண்ணால் x⁴/4 மைனஸ் 5 அப்படியே இருக்கட்டும். x² இன்டெகிரேட் பண்ணால் x³/3 ப்ளஸ் 6x, 6 எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் x²/2 ப்ளஸ் 9 இன்டெகிரேட் பண்ணால் 9x. ஸோ இப்போ அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே ஏதாவது கேன்சல் ஆகிடுச்சுன்னா கேன்சல் பண்ணிவிடுங்க. நமக்கு வேல்யூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். 2^4 மைனஸ் 5/3 இன்ட்டு 2³ ப்ளஸ் 3 இன்ட்டு 2² ப்ளஸ் 9 இன்ட்டு 2. இது அப்பர் லிமிட். அடுத்து லோயர் லிமிட். ஸோ லோயர் லிமிட் நான் பிளாக் கலரில் எழுதிக்கிறேன், கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். 1 மைனஸ் 5/3 ப்ளஸ் 3 இன்ட்டு 1, 3 மட்டும் இருக்கட்டும், 3 ப்ளஸ் 9. ஸோ இந்த இடத்துல
இந்த டினாமினேட்டரில் 3 இருக்குது, டினாமினேட்டர் சம்டைம் 2 3 5 அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா எல்சிஎம்லாம் எடுக்காதீங்க. சம்டைம்ஸ் வந்து டினாமினேட்டருக்கு ஒரே மாதிரி வேல்யூஸ் இருக்கும், அது கேன்சல் ஆகும், இல்லைன்னா ஆட் பண்ணி கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதில் இந்த மாதிரி சம்ஸில் எல்சிஎம் எடுக்காதீங்க, ஃபைனல் ஸ்டெப்பில் எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை 2 power 4 16 மைனஸ் 2 power 3 8 8 5s are 40/3 plus 2 2s are 4 4 3s are 12 plus 18 minus 1. இங்கே வேணால் நம்பரை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். 10 plus 3 13 minus 13 plus 5/3. ஓகே, இப்போ பாசிட்டிவில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். 16 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 30 46 minus 13 33 இது minus 13. ஸோ அப்போ 33 minus 40/3 plus 5/3 minus 35/3 minus 35/3. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 99 minus 35 divided by 3 4 6 64/3. ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் ஒன், இன்டெகிரல் 0 to π/4 sin 2x into dx. சைனை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் காஸ் எக்ஸ். ஆனால் இங்கே சைன் 2x இருக்குது, அப்போ மைனஸ் காஸ் 2x divided by 2. ஸோ லிமிட் 0 to π/4. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். மைனஸ் காஸ் 2 into π/4 divided by 2. அடுத்து லோயர் லிமிட். ஸோ லோயர் லிமிட் அப்போ மைனஸ் சைன் போட்டுக்கணுமா? ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அந்த மைனஸ் நான் வெளியே எடுத்து ப்ளஸ்ன்னு எழுதிக்கிறேன். காஸ் 2 into 0 0 divided by 2. ஸோ இப்போ மைனஸ் காஸ் இது π/2, காஸ் π/2னா 90 டிகிரி, அது 0 0 divided by 2 ப்ளஸ் காஸ் 0ஓட வேல்யூ 1/2. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1/2. காஸ் 0ஓட வேல்யூ 0, நமக்கு ஆன்சர் 1/2 மட்டும் கிடைக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, இன்டெக்ரல். ஓகே, அதே தான், காசை இன்டெகிரேட் பண்ண போகிறோம், சைனுன்னு கிடைக்கும். இங்கே காஸ் 2x இருக்கிறதுனால சைன் 2x டிவைடட் பை 2. அதாவது இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் இன்டெகிரேட் பண்ணும்போது கீழே வந்துடணும். ஓகேங்களா? இது ஃபார்முலா. 0 to π/2. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். சைன் 2 into π/2 divided by 2 minus of lower limit sin 2 into 0 0 divided by 2. sin 0 0, அதனால் அதை ஒமிட் பண்ணிடலாம். இங்கே 2 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா sin π அதுவும் 0, sin πயும் 0, sin 0வும் 0. அப்போ ஆன்சர் வந்து 0 தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6, e பவர் x இன்டெகிரேட் பண்ணால் e பவர் x தான். ஸோ லிமிட் 4 to 5. ஸோ இப்போ e பவர் 5 மைனஸ் e பவர் 4. ரெண்டுத்துல e பவர் 4 காமனாக வெளியே எடுக்கலாம். இங்கே e மட்டும் இருக்கும், -1. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். tan x இன்டெகிரேட் பண்ணும். மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ், இது ஒரு ஃபார்முலா. அப்படி இல்லைன்னா லாக் மாடுலஸ் ஆஃப் சீக்கன் எக்ஸ், இது ஒரு ஃபார்முலா இருக்குது. ரெண்டு ஃபார்முலாமே இருக்குது, நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுத்தையுமே போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு 0 to π/4 காஸ் வர இடத்துல, ஓகேவா? மைனஸ் லாக் காஸ் π/4 மைனஸ் ஆஃப், அகைன் ஒரு மைனஸ் வரும், அதனால மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆக்கிறேன், லாக் ஆஃப் காஸ் 0. ஓகே, மைனஸ் லாக் காஸ் π/4, காஸ் π/4ஓட வேல்யூ 1/√2 ப்ளஸ் லாக் 0, காஸ் 0ஓட வேல்யூ 1, லாக் 1ஓட வேல்யூ 0. ஓகேவா? இது வந்து 0 ஆகிடும். இந்த மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா
பவரில் வருமா 1/√2 ஹோல் பவர் -1. ஸோ இதை √2ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். இதை வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி log 2 பவர் 1/2. ஸோ ஃபைனலாக இந்த 1/2 முன்னாடி கொண்டு வந்துட்டு 1/2 log 2 இப்படி இருக்கும். சரிங்களா? ஓகே. இன்கேஸ் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 0 to π/4 log secant π/4 minus log secant 0 log secant 45 வந்து டைரெக்டாக √2 minus log secant 0 நமக்கு டைரெக்டாக 1ன்னு வரும். இதனுடைய வேல்யூ டைரெக்டாக 0 ஆகிடும். ஸோ இது அகைன் log 2 பவர் 1/2ன்னு எழுதலாம். இந்த 1/2 முன்னாடி வந்துடும் log 2. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுங்க. நமக்கு எப்போ மைனஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எப்படி போட்டாலும் டெஃபினட் இன்டெக்ரல் ஆன்சர் ஈக்குவல் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. அடுத்து 8th one cosecant x. cosecant x-ஐ இன்டகிரேட் பண்ணால் log modulus of cosecant x minus cot x. ஸோ ஏற்கனவே ஃபார்முலாலாம் பார்த்துருக்கோம். இல்லைனாலும் நீங்கள் ஒரு முறை ஃபார்முலாஸை பார்த்துக்குங்க. இப்போது அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுற log modulus of cosecant π/4 minus cot π/4. அடுத்து லோயர் லிமிட் minus log modulus of cosecant π/6 minus cot π/6. Okay. Log of cosecant π/4 √2 minus cot π/4 1 minus log of cosecant π/6. π/6 na 30 degree. Sin 30 degree 1/2. அப்போ cosecant 30 degree 2 minus இங்க cot 30 degree √3. Right? So இப்போ log b minus log a log b by a எழுதலாம். அப்போ √2 minus 1 divided by 2 minus √3. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தவொடனே ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. என்ன ஃபார்மேட்? sin inverse x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 divided by √1 minus x². அப்போ இது இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு sin inverse x கிடைக்கும். ஸோ டைரெக்டாக லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். sin inverse of 1 minus sin inverse of 0. சைனில் எப்போ 1 வரும்னா π/2 90 டிகிரியில் வரும். சைனில் 0 வந்து 0 டிகிரிலே வரும். அப்போ ஆன்சர் வந்து π/2. ஓகேவா? அடுத்து 10th one. இதுவும் டைரெக்டாக ஃபார்முலா. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பேசிக்காக தான் இருக்கும். ஸோ டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிமிட்ஸை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸு இருக்குது. மோஸ்ட்லி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்டெக்ரல் 1 divided by 1 plus x² இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு tan inverse xன்னு கிடைக்குமா? ஸோ இதில் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். tan inverse of 1 minus tan inverse of 0. tanல 1 எப்போ வரும்? π/4 45 டிகிரியில். tanல 0 0. அப்போ ஆன்சர் π/4. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. x² minus 1. x² minus 1 நமக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? லாக் ஃபார்முலா இருக்குது. x² minus a ஃபார்முலா இன்டெக்ரல் dx divided by x² minus a². என்ன ஃபார்முலா? 1/2a log modulus of x minus a divided by x plus a plus c. இந்த இடத்துல நம்ம டெஃபினட் இன்டெக்ரல் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ப்ளஸ் சி யூஸ் பண்ண போதில்லை. ஸோ இப்போது 1/2a ஏவோட வேல்யூ 1 2 into 1 log modulus of x minus 1 divided by x plus 1 2 to 3.
இப்போ 1/2 log அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா 3 - 1 2 டிவைட் பை 3 + 1 4. சரிங்களா? அடுத்து மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். இதுக்கு சைன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மைனஸ் 1/2 log. இப்போ 2 அப்ளை பண்ணோம்னா 1 டிவைட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டுத்துலேயும் 1/2 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா log மாடுலஸ் ஆஃப் log ஆஃப் 2/4. 2/4 நம்ம 1/2ன்னு எழுதிக்கலாமா? ஓகே, 1/2 மைனஸ் log ஆஃப் 1/3. ஸோ இப்போ 1/2 log 1/2 மைனஸ் இங்கே மைனஸில் இருக்கிறத நம்ம ஒரே லாகில் எழுதிக்கலாமா? log b மைனஸ் log a. அப்போது log b by a 1/2 டிவைட் பை 1/3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/2 log இந்த 3 நியூமரேட்டருக்கு போயிடும் 3/2. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து 12. காஸ் ஸ்கொயரை நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியுமா? நோ, முடியாது. சரி, அப்படின்னா இன்டகிரலுக்குள்ள 2 ஃபங்க்ஷன் இருக்கும்போது நமக்கு டைரெக்டாக இன்டகிரேஷன் கிடையாது. ஒரே ஒரு இடத்துல இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, பெருசாக போகும். இல்லை, நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்ம்லாம் நிறைய இருக்குது. ஓகேவா? அப்போது இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸு நமக்கு காஸ் 2xக்கு ஃபார்முலா தெரியும். 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1. இந்த -1 இந்த பக்கம் வந்ததுன்னா +1 ஆகிடும். அப்போ 1 + cos 2x is equal to 2 cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். அப்போ cos ஸ்கொயர் எக்ஸ் is equal to 1 + cos 2x divided by 2. ஸோ அதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். 1 + cos 2x divided by 2. அது நான் வெறும் நம்பர்ன்றதுனால நான் முன்னாடியே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 0 to π/2. 1/2 1 இன்டகிரேட் பண்ணால் எக்ஸு, காசை இன்டகிரேட் பண்ணால் சைனு. ஸோ இங்கே cos 2x இருக்கிறதுனால sin 2x divided by 2. ஸோ இப்போது லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் π/2. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிக்கிறேன். π/2 ப்ளஸ் sin 2 into π/2 divided by 2 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிக்கிறேன். 0 ப்ளஸ் சைனும் 0. ஸோ இது லோயர் லிமிட் 0 ஆகிடுது. நான் அப்படியே ஒமிட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா π/4 ப்ளஸ் இந்த 2 கேன்சல் ஆகிட்டா sin π வந்து 0. ஓகே, அவ்வளோதான். இதுவும் 0 ஆகிடுச்சு. ஆன்சர் வந்து π/4 மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இடையில 2-3 ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஓகே, இப்போ தான் கொஞ்சமாக யோசிக்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இங்கே டினாமினேட்டரை டீன்னு எடுத்தோம்னா நியூமரேட்டர் கேன்சல் ஆகுது. அப்போது x² + 1 வந்து டீன்னு எடுத்துக்கிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x is equal to dt/dx. இப்போ dxோட வேல்யூ dt divided by 2x. இதில் எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல் 2 to 3 x dx. dxோட வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். x divided by t into dxோட வேல்யூ dt divided by 2x. இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே x எல்லாம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு எல்லாமே டீயில் கிடைக்குதான்னு பாருங்கள். dt/t. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்லேருந்து டீக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த லிமிட்ஸையும் டீக்கு கன்வெர்ட் பண்ணணும். நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? அப்படியே எழுதுனா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, இதுவும் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம லிமிட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். எக்ஸில் என்னென்ன லிமிட் கொடுத்துருக்காங்க? 2ம் 3யும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 3. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணால் 2² வந்து 4 ஆகும். 4 + 1 வந்து 5. அப்போ டீயோட வேல்யூ 5. எக்ஸுக்கு 2ஆக இருக்கும்போது டீயோட வேல்யூ 5. அடுத்து 9. 3 அப்ளை பண்ணும்போது
9 + 1 9 + 1 10 ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே நம்ம லிமிட்டை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 5 to 10 dt/tன்னு வரும். இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா log t 1/t இன்டகிரேட் பண்ணால் log t லிமிட் 5 to 10. இப்போ இந்த அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா log 10 - 5. இதுக்கப்புறம் இதை log b/a ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். log 10/5 ஈக்குவல் டு log 2. ஓகேங்களா? ஓகே, இங்கே இருக்கிற 2வை மறந்துட்டோம். ஸோ இந்த 2 வரும், இந்த 1/2 வெளியே இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் அந்த 1/2 வெளியே இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இன்கேஸ் நீங்கள் இந்த லிமிட்டை வந்து கன்வெர்ட் பண்ணலை அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த 2 3 கன்வெர்ட் பண்ணல, 2 3 அப்படியே வச்சுக்கிட்டீங்க. அப்போ என்ன ஆகும்னா log t 1/t இன்டகிரேட் பண்ணும்போது log tன்னு வரும். 2 to 3 இந்த லிமிட் எடுத்து இங்கே டீக்கு பதிலாக அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாகும். ஓகேவா? ஓகே, நீங்கள் இந்த லிமிட்டை கன்வெர்ட் பண்ணலை, டீயை வச்சு இன்டகிரேட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லிமிட்டை வந்து கன்வெர்ட் பண்ணலன்னு தெரியுது. அப்போ என்ன பண்ணலான்னா 1/2 log இந்த டீக்கு பதிலாக நம்ம என்னென்ன எடுத்தோம், x² + 1 அதை இங்கே எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எக்ஸுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சா? இதுக்கப்புறம் நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணலாம். log 3² + 1 10 minus log 2² + 1 log 5. இதுக்கப்புறம் அதே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போது முக்கியமான விஷயம், நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் மெத்தட்லாம் போடும்போது ஒரு வேரியபிள்லேருந்து இன்னொரு வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த லிமிட்ஸையும் சேர்த்து கன்வெர்ட் பண்ணணும். இன்கேஸ் இந்த லிமிட்ஸை கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னா ஃபைனலாக இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதே வேரியபிளுக்கு கொண்டு வந்துடுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. Integral 0 to 1 2x + 3 / 5x² + 1 × dx. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா 5x² + 1 2x / 5x² + 1 + 3 / 5x² + 1 இந்த மாதிரி 2 இதுவாக பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? இதை வந்து I1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். dx + integral 0 to 1 இதை வந்து I2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு I1 மட்டும் எடுத்துக்கிறேன். I1 integral 0 to 1 2x / 5x² + 1 × dx. சரி, இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா டினாமினேட்டர் tன்னு எடுத்துக்கிறேன். 5x² + 1 = t. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 10x = dt/dx. அப்போது dxோட வேல்யூ dt/10xன்னு கிடைக்குது. கரெக்டாக? இதெல்லாம் எடுத்து வந்து இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி அப்ளை பண்ணும்போது லிமிட்டையும் கன்வெர்ட் பண்ணணுமா? கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? எக்ஸோட வேல்யூ 0 to 1 இருக்குது. அப்போ டீயோட வேல்யூ என்ன ஆகும்? எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணால் டீயோட வேல்யூ 1. எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணால் டீயோட வேல்யூ 6. இப்போ இன்டெக்ரல் 1 to 6 2x / 5x² தான் நம்ம டீன்னு எடுத்திருக்கோம். dxோட வேல்யூ dt/10x. ஸோ x கேன்சல் பண்ணிடலாம். இது கேன்சல் பண்ணோம்னா 5 வந்து வெளியே எடுத்துக்கிறேன். 1/5 integral 1 to 6 1/t dt. ஸோ 1/5 1/t இன்டெகிரேட் பண்ணால் log t லிமிட் 1 to 6. ஸோ 1/5 இது 5 log
6 upper limit minus log 1. log 1 ஓட வேல்யூ 0. ஸோ அதனால இது கேன்சல் ஆகிடும். 1/5 log 6 மட்டும் இருக்கும். இது என்னது? I1. சரிங்களா? இப்போ I2 என்ன எடுத்திருக்கோம் பாருங்க. 3/5x² + 1. I2 = integral 0 to 1 3/5x² + 1 into dx. மேலே இருக்கிற 3 காமனா வெளியே எடுத்துடுறேன். டினாமினேட்டர்லையும் 5 வந்து காமனா வெளியே எடுத்தோம்னா x² + 1/5 அப்படின்னு இருக்கும் இன்டூ டிஎக்ஸ். இங்கே இருக்கிற 5ஐயும் நம்ம வெளியே எடுத்துடலாம். லிமிட் 0 to 1. இப்போ 3/5 integral 0 to 1. இந்த 1/5 1/√5 whole square எழுதலாமா? 1/x² plus 1/√5 whole square into dx. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? 1/x² plus a² into dx. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் 1/a tan inverse x/a அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் சி, இந்த இடத்துல ப்ளஸ் சி வேண்டாம். இப்போ 1/1/√5 1/a, ஏவோட வேல்யூ 1/√5, அதனால 1/1/√5 tan inverse ஆஃப் x/again 1/√5. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறோம் 0 to 1. இந்த √5 மேலே போயிடும். 3/5 into √5 tan inverse ஆஃப் √5 into x. இதுக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 5 இந்த √5 கேன்சல் ஆச்சுன்னா இது √5 ஆகும். 3/√5 tan inverse ஆஃப் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா √5 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா tan inverse 0. ஸோ tan inverse 0 அதனால அதை விட்டுறேன். 3/√5 tan inverse √5 இதுதான் I2 ஓட வேல்யூ. ஸோ நமக்கு ஃபைனலாக I என்ன எடுத்திருந்தோம்? I1 + I2 எடுத்திருந்தோமா? அந்த வேல்யூல எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். I1 ஓட வேல்யூ 1/5 log x log 6 1/5 log 6 plus 3/√5 tan inverse √5. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து 15th ஒன். இங்கே வந்து x² tன்னு எடுத்துக்கலாம். let x² = t is equal to x². இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dt/dx is equal to t இங்கே இருக்கு. ஓகே, 2x dx இந்த பக்கம் வச்சுன்னா x dx dt/2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதெல்லாம் கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக dx மட்டும் கண்டுபிடிச்சிக்கங்க. dx is equal to dt/2x. இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி கொண்டு வரீங்க அப்படின்லாம் கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா dx எப்போவுமே காமனாக எல்லாத்துக்கும் dx மட்டும் கண்டுபிடிச்சிக்கங்க. அதை எடுத்து வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்டெக்ரல் 0 to 1 x e⁻x² into dx. இது டெஃபினட் இன்டெக்ரல். அப்போது இந்த இன்டர்வல்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கணும். எக்ஸு டி, எக்ஸோட வேல்யூ 0 to 1. இங்கே 0 அப்ளை பண்ணால் டீயோட வேல்யூ 0 தான். 1 அப்ளை பண்ணால் டீயோட வேல்யூ 1 தான் இருக்குது. ஸோ அப்போ பிரச்சனை இல்லை. 0 to 1 x into e⁻t into dxோட வேல்யூ dt/2x. ஸோ இப்போ x கேன்சல் ஆகிடும். இன்டெக்ரல் 0 to 1. இந்த 1/2 வேணால் முன்னாடி எழுதிக்கலாம். 1/2 e⁻t into dt. ஸோ இப்போ e⁻t இன்டெகிரேட் பண்ணால் e⁻t தான் வரப்போகுது. 1/2 அப்படியே இருக்கும். 0 to 1. ஸோ இப்போ 1/2 e⁻1. ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம் e⁻1 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது e⁻0. ஸோ இப்போ ஃபைனலாக 1/2 into e minus e⁻0ஓட வேல்யூ 1. அப்போ 1/2 into e minus 1. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. 5x²
இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு இடத்துலையுமே நமக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கேயும் என்ன பண்ணலாம், ஒன்று டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே பவரில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், டிவைட் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டே டிவைட் பண்ணிக்கிறேன். 5x² இதை x² + 4x + 3 டிவைட் பண்ணணும். பாருங்க, இங்கே ஆர்டர் வந்து டிகிரி வந்து 2, இங்கேயும் வந்து டிகிரி 2. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் கம்பல்சரி டிவைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ 5x² x² டிவைட் பண்ணால் 5ன்னு வரும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 5x², இது இன்ட்டு இது, அடுத்து இது இன்ட்டு இது, அடுத்து இது இன்ட்டு இது, ப்ளஸ் 5 4s are 20, 20x plus 5 3s are 15. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணணும். அப்போ மைனஸ் 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 சைனை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இது கேன்சல் ஆகிடும். இது -20x, இது -50. இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, integral 1 to 2 5 plus -20x - 15 divided by x² plus 4x plus 3. ஸோ இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா, இது கோஷியன்ட் பிளஸ் ரிமைண்டர் பை டினாமினேட்டர். கோஷியன்ட் என்ன 5, ரிமைண்டர் என்ன -20x. டினாமினேட்டர் ஏற்கனவே கொஷினில் இருக்கிற அதே டினாமினேட்டர் தான். ஸோ இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த 5 மட்டும் தனியாக எடுத்தோம்னா நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வேணால் இந்த அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்டகிரல் 1 to 2 5 dx மைனஸ் இன்டகிரல் 1 to 2 இதை 20x - 15 டிவைட் பை x² plus 4x plus 3 into dx. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். 5ஐ இன்டகிரேட் பண்ணால் 5x 1 to 2 மைனஸ் இன்டகிரல் நியூமரேட்டரில் 5 காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். 1 to 2 4x - 3 டிவைட் பை x² plus 4x plus 3 into dx. இப்போ இந்த செகண்ட் இன்டகிரலை எப்படி இன்டகிரேட் பண்ணலாம்? ஒன்று பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி டினாமினேட்டரை டீன்னு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி மேலே வந்து நியூமரேட்டரை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் போங்க. நான் இப்போதைக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 4x - 3 டிவைடட் பை x² plus 4x plus 3 இதை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ 4x - 3 டிவைட் பை இந்த x² plus 4x plus 3-ஐ ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி ரெண்டு ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 3 வரணும், சேம் நம்பரை ஆட் பண்ணால் 4 வரணும். ஸோ 1 3 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3, ஆட் பண்ணால் 4 வருதா? அப்போ இதை x + 1 into x + 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ அகைன் இதை a by x + 1 ப்ளஸ் b by x + 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணி ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சி ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 4x - 3 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கும், கேன்சல் ஆகிடும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எக்ஸசைஸ் 7.5ல் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ a இன்ட்டு x + 3 ப்ளஸ் b இன்ட்டு x + 1. ஸோ டினாமினேட்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே இருக்கிற டினாமினேட்டர் இங்கே இருக்கிற டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கும், கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போது ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எக்ஸுக்கு -1 அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ 4 into -1 - 3 இஸ் ஈக்குவல் டு a into -1 + 3. ஸோ இந்த இடத்துல -1 + 1 கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும், அது கேன்சல் ஆகிடும். அதனால் அதை மட்டும் ஒமிட் பண்ணிக்கிறேன். இங்கே 2a இஸ் ஈக்குவல் டு -4 - 3 -7. Now a is equal to -7/2. Oh sorry, மைனஸை காமனாக வெளியே எடுத்தால் இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்.
அப்போது 1 மட்டும் இருக்கும், -1. ஸோ இப்போ ஆன்சர் -1/2. அடுத்து பியோட வேல்யூ கண்டுபிடிக்க எக்ஸுக்கு -3ன்னு அப்ளை பண்ணால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ 4 × -3 + 3 = b × -3 + 1. -12 + 3 = -2b. -9 is equal to -2b. b is equal to 9/2. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஈக்குவேஷன் இதுக்கு முன்னாடி எதுவும் கொடுக்கல, 1ன்னு எடுத்துக்கிறேன். 5x லிமிட் வந்து 1 to 2. ஸோ இந்த வேல்யூ நம்ம தனியாக I1ன்னு எடுத்து வந்து இன்டெகிரேட் பண்ணி தனியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் ஒன்றாவே போட்டுடுறேன். -5 × integral 1 to 2 a ஓட வேல்யூ -1/2 divided by x plus 1/2. x plus 1 -1/2 divided by x plus 1 plus 9/2 divided by x plus 3 into dx. இப்போ இதை மட்டும் இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஏற்கனவே இன்டெகிரேட் பண்ணிட்டோம், அதனால் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிக்கிறேன். 5 2s are 10 -5 1s are 5. -5 into -1/2 வெளியே எடுத்துடுறோம். இன்டெக்ரல் 1 divided by x plus 1 into dx plus 9/2 வெளியே எடுக்கிறோம். இன்டெக்ரல் 1 divided by x plus 1 into x plus 3 into dx. லிமிட் 1 to 2. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணாலும் லாக் வரும், இதை இன்டெகிரேட் பண்ணாலும் லாக் வரும். அதனால் 5 - 5 -1/2 log x plus 1 limit 1 to 2 plus 9/2 log x plus 3 limit 1 to 2. minus into minus plus இந்த இடத்துல இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். minus into minus plus 5/2 log 2 plus 1. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா 3 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணா 2. அடுத்து இந்த இடத்துல இந்த -5யும் இந்த 9/2 மல்டிப்ளை பண்ணா -45/2 log அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா 5 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணா 4. So, answer 5 plus 5/2. So, log b minus log a. Log b minus log a equal to log b by a. So, in the formula apply பண்ணிக்கலாம். Log of 3/2 minus 45/2 log of 5/4. So, இதுதான் நமக்கான answer. அடுத்து question number 17. இதை வந்து நம்ம டைரெக்டாக இன்டெகிரேட்டே பண்ணிக்கலாம். எல்லாமே தனித்தனி டேர்மாக இருக்குது, எல்லாத்துக்குமே டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இன்டெகிரல் 0 to நான் டைரெக்டாக ஆன்சரே போட்டுடுறோமா. 2 secant ஸ்கொயர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் tan x ப்ளஸ் எக்ஸ் கியூபை இன்டெகிரேட் பண்ணால் x பவர் 4/4 ப்ளஸ் 2வை இன்டெகிரேட் பண்ணால் 2x. லிமிட் 0 to π/4. 2 tan first upper limit apply பண்றோம். tan π/4 plus π/4 whole power 4 divided by 4 plus 2 into π/4. இது upper limit. அடுத்து lower limit 0. So tan 0வும் 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0. அது ஃபுல்லாவே 0 ஆயிடுது. அது எழுதணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் ஒரு ஸ்டெப்ல -0ன்னு எழுதி வச்சிருக்கேன். இப்போ tan π/4 tan 45 degree 1, அப்போ 2 into 1 1 கிடைக்கும். ப்ளஸ் பை பவர் 4 டிவைட் பை 4 பவர் 4 இங்கே ஒரு 1 4 பவர் 5 4 பவர் 5. இதை 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 5ன்னு எழுதலாம். 2 பவர் 2 5s are 10. 2 பவர் 10ஓட வேல்யூ 1024.
ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால் டேரெக்டாக 1024ன்னு எழுதிக்கிறேன். இந்த 2ம் 4ம் கேன்சல் பண்ணால் 5/2. ஸோ இதுதான் ஆன்சர். 2 + 5/4 divided by 1024 plus 5/2. அடுத்து question number 18. sin square minus cos square. இது டைரக்டா trigonometry formula. cos 2xக்கு வந்து cos square x minus sin square x. cos x வந்து cos square x minus sin square x ன்னு வரணும். இங்க மைனஸ் காமனா வெளியே எடுத்துட்டோம்னா sin squareக்கு மைனஸும் cos squareக்கு ப்ளஸும் வந்துடும். அப்போ cos x ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது டைரெக்டாக ஃபார்முலாமா cos x is equal to cos square x/2 minus sin square x/2. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். மைனஸ் அப்படியே இருக்கட்டும். காசை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா sin x லிமிட் 0 to π. ஃபஸ்ட்டு மைனஸ் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம் sin π. நல்லா கவனிங்க, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அகைன் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் போடணும். அதனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin 0. sin π ஆனாலும் 0 தான், 0 ஆனாலும் 0 தான். அப்போ ஆன்சர் வந்து 0. சரிங்களா? அடுத்து 19th ஒன். இதுவும் இப்போ கொஸ்டின் நம்பர் 15ம் 14ம் இதை போட்டோமா? 14 போல தான். 16ல் வந்து ஆர்டர் வந்து டிகிரி வந்து ஈக்குவலாக இருக்குது. இங்கே டிகிரி ஈக்குவலாக இல்லை. இதை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 0 to 2 6x divided by x square plus 4 into dx plus integral 0 to 2 3 கூட காமனா வெளியே எடுத்துறேன் 1 divided by x square plus 4 x square plus 2 square into dxன்னு எழுதிக்கிறேன். இப்போ இதில் ஒன்று நல்லா கவனிங்க, டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நியூமரேட்டர் வரணும். அப்படி இருந்தால் இந்த இடத்துல நம்ம லாக் டினாமினேட்டர்னு எழுதிக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2x வரும். இங்கே 2x இருக்கா? இல்லை. அதுக்கு பதிலாக 6xன்னு இருக்குது. அப்போது அந்த 6xை 2x into 3ன்னு எழுதலாமா? அந்த 3யை வெளியே எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். இந்த 3 அப்படியே இருக்கட்டும். இது வந்து லிமிட். இப்போ இதுக்கு பதிலாக log modulus of x square plus 4ன்னு எழுதலாம். அப்பர் லிமிட் 0 to 2 ப்ளஸ் அகைன் இங்கே ஒரு 3 இருக்குது. இது x square plus a square ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார்முலா 1/a tan inverse of x/a. ஸோ அப்போ 1/a 1 divided by 2 tan inverse of x/2. இங்கே லிமிட் வந்து 0 to 2. ஸோ இந்த 1/2 கான்ஸ்டன்ட் இங்கே லிமிட் அப்ளை பண்ண போதெல்லாம், அதனால் நான் 1/2 வெளியே வச்சுக்கிறேன். இப்போ 3 into log அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 square 4 4 plus 4 8 minus log லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 4 plus 3/2 tan inverse of upper limit அப்ளை பண்ணுறோம் 2/2 1ன்னு வரும் minus tan inverse of lower limit அப்ளை பண்ணால் 0. இப்போ இந்த log 8/4ன்னு எழுதலாமா? log b minus log a plus 3/2 tan inverse 1ஓட வேல்யூ 5/4 tan inverse 0ஓட வேல்யூ 0. அதனால் அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ இது 3 log 8/4 2 plus 3/3π/8ன்னு எழுதிக்கலாம். ரைட்? ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ இங்கே வந்து நம்ம டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம புரிஞ்சிட்டோம்னா அந்த 2-3 ஸ்டெப்பு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20யும் நம்ம டைரெக்டாக தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். x e power x into dx plus integral 0 to 1 sin pi x by 4 into dx.
நீங்கள் எல்லாத்தையும் கண்டினியூஸாக போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை I1ன்னும் இதை I2ன்னும் பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு I1 எடுத்துக்கிறேன். I1 இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 x e பவர் x into dx. ஸோ இந்த இடத்துல இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன, செகண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனும் செகண்ட் ஃபங்க்ஷனும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ILATE, ILATE. I அப்படின்னா இன்வர்ஸ் டிரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே இருக்கிறத மட்டும் பார்ப்போம். எக்ஸ்ன்றது அரித்மெட்டிக் இங்கே வரும், இ பவர் எக்ஸ்ன்றது எக்ஸ்பொனென்ஷியல் இங்கே வரும். ஸோ இதில் முன்னாடி இருக்கிறது எக்ஸ் தான். அப்போ இதை தான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸாக எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இது இ பவர் எக்ஸ் தான் செகண்ட் ஃபங்க்ஷன், அதை இன்டகிரேட் பண்ணாலும் இ பவர் எக்ஸ் தான் வரப்போகுது. இதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ண வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸையும் இன்டகிரல் ஜி ஆஃப் எக்ஸையும் ஃபஸ்ட்டு எழுதணும், மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸையும் இன்டகிரல் ஜி ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ், இதை இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் வர ஆன்சர் மாதிரி எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸு மைனஸ் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டகிரல் போடணும், மைனஸ் இன்டகிரல் 1 இன்ட்டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே வந்து 0 to 1, இங்கே இந்த இடத்துல நம்ம இன்னும் இன்டகிரேட் பண்ணலாம், அதனால் இங்கே எழுதிக்கிறேன். இங்கே அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா 1 இன்ட்டு இ பவர் 1 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 0 இன்ட்டு இ பவர் 0ன்னு வரும், அதனால் 0 போட வேண்டாம். மைனஸ் இன்டகிரல் இ பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் வரப்போகுது. அகைன் லிமிட் 0 to 1. ஸோ இப்போ இ மைனஸ் இ பவர் 1 மைனஸ் இ பவர் 0. e minus e minus into minus plus e power 0 வேல்யூ 1, e கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக 1 மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. ஓகே, இன்னும் 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை டைரெக்டாக tan இன்வர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா அப்படி இருக்குது, 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் x/a லிமிட் 1 to √3. ஸோ இந்த 1/1 கேன்சல் பண்ணிடலாம், வெறும் tan இன்வர்ஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ tan இன்வர்ஸ் √3 மைனஸ் tan இன்வர்ஸ் 1. tan இன்வர்ஸில் எப்போ √3 வரும்னா 60 டிகிரியில், 1 எப்போ வரும்னா 45 டிகிரி. மைனஸ் பண்ணால் ஓகே, இங்கே இதில் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ இதை π/3 மைனஸ் π/4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4π மைனஸ் 3π/12. இப்போ ஆன்சர் π/12. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. இன்டெக்ரல் ஓகே. ஸோ இப்போ இதுவும் வந்து tan இன்வர்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்குது, ஆனால் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது, அதனால் அதை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடலாம். dx டிவைட் பை 9 காமனாக வெளியே எடுத்தோம்னா 4/9 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இந்த 9 டோட்டலாக வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ 1/9 இன்டெக்ரல் 0 to 2/3 dx டிவைட் பை இதை 2/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாமா? இது அகைன் tan இன்வர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கா? இது இன்டெகிரேட் பண்ணால் tan இன்வர்ஸ் வரும். ஸோ இப்போ 1/9 இது வெளியே இருக்கிற வேல்யூ. இப்போ ஃபார்முலாவில் 1/a, ஏவோட வேல்யூ 2/3 tan இன்வர்ஸ் ஆஃப் x/a லிமிட் 0 to 2/3. ஸோ இப்போ 1/9 இன்ட்டு இந்த 2/3 ரெசிப்ரோக்கல் ஆகும், அப்போது 3/2ன்னு கிடைக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் இது ரெசிப்ரோக்கல் ஆனால் 3x/2ன்னு வரும், லிமிட் 0 to 2/3. இங்கே நான் இந்த 3 மட்டும் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 1/6 இங்கே அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் அப்பர் லிமிட் 3/2 இன்ட்டு 2/3 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 ஆகும்.
ஸோ இப்போ 2/3 3/2 கேன்சல் ஆகிட்டு tan இன்வர்ஸ் 1 மட்டும் கிடைக்கும். tan இன்வர்ஸ் 1 அப்படின்னா 45 டிகிரி. ஸோ 1/6 இன்ட்டு 5/4. ஸோ இப்போ ஆன்சர் 1/24. ஆன்சர் 1/20, சாரி பைமா. ஆப்ஷன் சி 5/24 தான் ஆன்சர். ஓகே, ஸோ இதோட எக்ஸசைஸ் 7.8 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். 7th சாப்டரில் எக்ஸசைஸ் 7.9 ஏற்கனவே போட்டுட்ருக்கோம். அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 7.1லேருந்து 7.9 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 7.10 மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ அதுவும் நெக்ஸ்ட் வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதோட 7th சாப்டர் என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது. அடுத்தடுத்து என்சிஆர்டி சொல்யூஷன்ஸும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாப்டருடைய PYQஸும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர் 7ஓட பிளேலிஸ்ட் வந்து கீழே கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.